நாம் இந்த ரீச்ன்னு சொல்லுவாங்க சோஷியல் மீடியாலனா, அந்த ரீச்சுக்காக அவங்க இறந்ததாக தெரிவு செய்து ஒரு போஸ்ட்டை போடுறது வளமையாகவே வந்துட்டு இருக்கு. இந்த பாதுகாப்புன்றக்குள்ள கனிமுள்ள சஞ்சீவன் கொலையின் பின்னர் தான் இந்த பாதுகாப்பு தொடர்பில் சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள் பகிரப்பட்டு வருது. தெரிவு செய்யப்பட்டு 300க்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐபோன்கள் வழங்கப்படுவதாக அந்த வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம், கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பல போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த வாரமும் நாங்கள் தயாராக வந்துள்ளோம், இல்லையா சுஜி? ஆம் சரண்யா. அந்த வகையில் இந்த வாரம் ஆரம்பித்த முதல் நாளே ஒரு துக்ககரமான செய்தி வெளியாகி இருந்தது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலக்குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக, இதோடு ஒப்பிட்டதாகவே இன்னொரு செய்தி வெளிவந்திருந்தது. அவர் இறைப்பதம் அடைந்து விட்டதாக. அதாவது இது முற்றிலும் ஒரு போலியான தகவல் என்பது எமது ஆய்வறிக்கைகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டது சரண்யா. அதாவது இவர் கடந்த 14ஆம் திகதி உடல் நலக்குறைவினால், அதாவது இவருக்கு நியூமோனியா ஏற்பட்டதன் காரணமாக இவர் வைத்தியசாலையில், ரோமில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனோடு தொடர்பு படுத்தியே இந்த செய்தியும் வெளியாகி இருந்தது. இவர் இறைப்பதம் அடைந்து விட்டதாக தெரிவித்து, அதன் அடிப்படையில் சுற்றி இந்த வத்திக்கான் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, அதாவது இவருக்கு இரத்த பரிசோதனை, ஆரம்பகட்ட இரத்த பரிசோதனைகளில் சிறுநீரக செயலிழப்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இவருக்கு மூச்சு திணறல் தொடர்பான எந்தவித பிரச்சனைகளும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்க நேரத்தில், அதே மாதிரி அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர்றாரு. அவரோட சுகம் வேண்டி உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க மதத்தினர் மட்டுமல்ல, அனைத்து உலக வாழ் பெரும்பாலான மக்கள் இவருடைய நலம் வேண்டி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வர்றதாகவும் எங்கட சர்வதேச செய்திகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரண்யா. ஒருவர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கூட நாம் இந்த ரீச்ன்னு சொல்லுவாங்க சோஷியல் மீடியாலனா, அந்த ரீச்சுக்காக அவங்கள இறந்ததாக தெரிவு செய்து ஒரு போஸ்ட்டை போடுறது வளமையாகவே வந்துட்டு இருக்கு. எனினும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் முதல்ல இப்படி ஒன்று செய்தி வந்தால் கண்டிப்பாக அது தொடர்பில் நீங்கள் ஆராய்ந்த பின்னரே, அதாவது இவர் சுகமீனமுற்று இருக்கிறார் என்ற செய்தி சர்வதேச ஊடகங்கள் வழியாகவும் வத்திக்கானுடைய செய்தி தொடர்பாடல் துறை இருக்கு, அவங்களோட ஊடகத்துறை இருக்கு, அதில் அவங்களோட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளம், இணையதளத்துங்களில் இது தொடர்பான உண்மையான தகவல்களை அவங்க தொடர்ந்து இந்த பாப்பரசர் அவர்களின் உடல் நலம் தொடர்பில் அவங்க அப்டேட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி அவர் இறந்து விட்டதா செய்தி வந்தோடனே டக்குன்னு ஷேர் பண்ணாமல் நாங்கள் அது தொடர்பில் ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுகளை ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்களையும் இந்த போலியான செய்திகள் சென்றடையாமல் இருப்பதற்கு ஒரு வழிமுறையாகவே இருக்கும். என்ன சரண்யா? ஆமாம், இது ஒரு பிழையான நாகரிகம்னு சொல்லணும். ஆமாம், அந்த வகையில் சுற்றி இந்த மஹிந்த ராஜபக்ஷ, இலங்கை எடுத்துக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ஜனாதிபதிகள், முன்னாள் ஜனாதிபதிகள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. இந்த பாதுகாப்புன்றக்குள்ள கனிமுள்ள சஞ்சீவன் கொலையின் பின்னர் தான் இந்த பாதுகாப்பு தொடர்பில் சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் சில தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு, இல்லையா சுஜி? ஆமாம், அதாவது சரண்யா, இவரோட பாதுகாப்பு 67ஆக, பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை 67ஆக குறைக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் ஒரு அடிப்படை உரிமை மனு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை எதிர்வரும், அதாவது மார்ச் மாதம் 19ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த பரிசீலனைகள் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்படவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு செய்யப்படுவதாக தெரிவித்து பகிரப்பட்ட தகவல்கள் அதாவது அதுல ஒரு மக்களை திசை திருப்புறதுக்கான நடத்தப்பட்ட அந்த தகவல் போலியானதாகவே இருக்கு. அதோட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற 224, அதாவது சபாநாயகரோட சேர்த்து 225 உறுப்பினர்களுக்கான
போலீஸ் பாதுகாப்புகள் நீக்கப்பட்டுச்சு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ். அது திரும்பவும் வழங்கப்பட்டதாக சில சிங்கள இணையதளங்கள், செய்தி இணையதளங்கள்லையும் செய்திகள் வெளியாகி இருந்தது சரண்யா. ஆனா நாங்க அது தொடர்பில் பார்த்தபோது இது தொடர்பில் நான் முதலாவது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொன்னவிடம் இது தொடர்பில் வினவிய போது இவர் தெரிவித்திருந்த விடயமானது, அதாவது பாதுகாப்பு தொடர்பில் இதுவரையில் எந்தவித மீளாய்வுகளும் நடத்தப்படவில்லை. அவ்வாறு நடத்தப்பட்டால் அது தொடர்பில் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் அன்னதுங்க அவரிடமும் நம்ம இது தொடர்பில் வந்து வினவிய போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறைக்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் இதுவரையில் எந்தவித மீளாய்வுகளோ அல்லது இதுவரையில் எந்தவித உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளோ இடம்பெறவில்லை என்றும் அவர் எமக்கு உறுதிப்படுத்தி இருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே அவர்களிடம் கேட்ட போதும் இது தொடர்பான, அதாவது இது குறித்த எந்த ஒரு மீளாய்வுகள் இடம்பெறுவதாக அவங்களுக்கு இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது இவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு வந்து எதிர்வரும் 19, அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. அதற்கு முன்னர் இவ்வாறான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது. அதாவது மீளாய்வுகள் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே இடம்பெறும். அப்ப மீளாய்வுகள் மேற்கொள்ளப்படாது. இன்னொரு விடயம் சரண்யா, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து தெரிவித்திருந்தாரு. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு, அதாவது பாதுகாப்பு தொடர்பில் அவங்களோட பாதுகாப்புகளை திருப்பி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் முன்வச்சிருந்தது வந்து எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைக்கப்படவில்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு. மற்றது உண்மையிலுமே அவங்களுக்கு பாதுகாப்பு, அந்த கோரிக்கைகளை முன்வைத்தவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்ற மதிப்பாய்வுகள் செய்யப்பட்டதன் பின்னர் அவங்களுக்கு தேவை ஏற்படின் அவர்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்படும் அவர் தெரிவிச்சிருந்தாரு சரண்யா. ஆகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்களில் வெளியாகிற செய்தி வந்து தவறானது. அதாவது இதுவரை அது தொடர்பான இந்த மீளாய்வுகளும் இதுவரை இடம்பெறவில்லை. தொடர்ந்து நாம் பார்க்குற ஒரு விஷயம் தான் சரண்யா, இந்த சமூக ஊடகங்கள் வழியாக ஏமாற்று செயல்கள் நிறைய இடம்பெற்று வருகிறது. ஏமாற்று பேர் வழிகள் தற்போது சமூக ஊடகங்களில் தான் காணப்படுகிறார்கள். அதாவது இந்த சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள்னு சொல்லும் போது சரண்யா, இது வந்து இந்த திறந்த புத்தகம் மாதிரி. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் ஏமாத்திட்டு போடலான்ற மாதிரி தான் இருக்கு. அது அந்த வகையில பஜாஜ் நாமத்தை பயன்படுத்தி ஒரு போஸ்ட் வெளியாகி இருந்தது. அதாவது 28ஆம் தேதி, இந்த ஒளிப்பதிவு நடக்கிற இந்த வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி அவர்கள் பஜாஜ் மோட்டார் சைக்கிள்களில் பிறந்த நாளும் அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் செய்தீங்கன்னு சொன்னா அந்த போஸ்ட்ல கீழே இருந்தது கமெண்ட் செய்பவர்களுக்கு. அது சிலர் போயிட்டு அந்த ஃபில் பண்ண இருக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று, அதை ஃபில் பண்றவங்க தெரிவு செய்யப்பட்டு 300க்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐபோன்கள் வழங்கப்படுவதாக அந்த செய்தி, அதாவது அந்த தகவல் வெளியாகி இருந்தது. இது தொடர்பில் நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் பஜாஜ் உதிரி பாகங்கள் மற்றும் பஜாஜ் வாகனங்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் நிறுவனமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி வினவி இருந்தோம். அவங்க சொன்னாங்க, இது வந்து இப்ப மட்டும் நடக்கிறது ஒரு விஷயம் இல்லை, காலமாகவே பஜாஜ் நாமத்தை பயன்படுத்தி இது போன்ற ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டு வருவதாக அவர்கள் நமக்கு உறுதிப்படுத்தினாங்க. அதே மாதிரி சுஜி, இந்த போர்ட் செய்யப்பட்டிருந்த அந்த பக்கத்தை சென்று பார்த்தால் பஜாஜ் மோட்டார் சைக்கிள் பிடி அப்படின்ற போஸ்ட் வந்து வெளியாகி இருந்தது. அதே நாள்ல தான் அந்த பேஜையும் ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி வரதுன்னா என்னது, ஒரு இது சிரிக்கிறதா அது இல்லைன்னா இது தொடர்பில் மக்கள் இன்னும் எவ்வளோ அவதானமாக இருக்க வேணும்ன்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு செய்தி வந்தது. மக்கள் பார்ப்பாங்க, ஐபோன் ஃப்ரீயா கிடைக்குது, பைசிக்கல் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றதுக்கும் கீழே போயிட்டு கமெண்ட் செய்யறது. அதுல போட்டிருந்த போட்டோஸும் இந்த டேவிட் பீரிஸ் சம்பந்தமா உண்மையா எடுக்கப்பட்ட சில போட்டோஸ்களை டவுன்லோட் பண்ணி அதுல பதிவேற்றம் பண்ணி அந்த மக்களை ஏமாற்றுறதுக்கு என்னென்ன உத்திகள் எல்லாம் கையாள முடியுமோ அதெல்லாம் கையாண்டு அந்த இதை போட்டிருந்தாங்க. ஆனா அந்த பேஜை நீங்க போய் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இருக்காது, இது மட்டும் தான் இருந்தது அந்த பேஜ்ல.
ஆனால் இதுவாதி பஜாஜ்ன்றது ஒரு பிரபல்யமான ஒரு பிராண்ட் ஒன்றுனா, அப்போ அந்த பிராண்ட் தொடர்பில் எதுவும் வரும்போது நாங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியோட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் அல்லது இணையதளங்களுக்கு போய் சென்று பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலும் இது தொடர்பான ஏதாவது பரிசில்கள் வழங்குவதாக அறிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதில் அறிவிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் சரண்யா, அந்த அவங்க அதையும் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தா நாங்க உத்தியோகபூர்வமா அறிவிப்போம்னு. அவங்க இந்த சம்பவங்கள் தொடர்பில் இது ஏற்கனவே இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பிலும் அவங்க ஃபேஸ்புக்லயும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீங்க இதை என்ன கவனத்தில் கொண்டா, அவங்க இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலையும் முறைப்பாடு செய்திருந்ததாக எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்து சுற்றி இந்த லிட்ரோ கேஸ் சம்பந்தமா இதுவும் ஒரு ஸ்கேம் தான். இதுவும் ஒரு ஸ்கேம் தான். அதாவது வாட்ஸ்அப்ல உங்களுக்கும் வந்திருக்குமா இருக்கும், இதை உடனடியாக பகிருங்கள், அவசர செய்தி அப்படின்னு சொல்லி வரும் சில மெசேஜஸ். இதை எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னு இந்த குரூப்ஸ், அதாவது இந்த பெண்கள் மற்றும் இந்த பெண்கள் இருக்க நிறைய குரூப்ஸ்லயும் இது ஷேர் ஆகி இருந்தது. அதாவது குடும்ப பெண்களுக்கான அது டார்கெட்டா இருக்கு. அதாவது இந்த நியூஸ்ல சொன்ன விஷயம், அதாவது இந்த மெசேஜ்ல சொன்னது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சரண்யா. உண்மைக்கும் சொல்லணும், நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க வருவாங்க, நாங்கள் தெரியாதவங்களை உள்ளுக்கு எடுத்து அது மூலமா கொள்ளை இட்டுட்டு போற சம்பவங்கள் ஏராளமாக நடந்திருக்கு. கொலை இது இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் இந்த இதுல குறிப்பிட்ட விடயம் சரியானதாக இருந்தாலும், சரியானதுன்னா அதோட நோக்கம் மக்களை ஒரு அவதானமா வச்சிருக்கணும்ன்றதுல இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட விடயம் ஒரு ஆதாரமற்றது. அதாவது சரண்யா, இது லிட்ரோ எல்பிஜி கேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்பிஜி கேஸ்ன்னு சொல்லும் போது லிட்ரோ கேஸ் தான் இருக்கு ஸ்ரீலங்கால, லிட்ரோக்கு தான் நாங்க போவோம். அப்போ அந்த கம்பெனி வச்சு அதாவது மெயின்டெனன்ஸ்க்கு வீட்டுக்கு வரதாகவும் உங்களோட அதாவது கேஸ் லீக்ஸ் இருக்குது அது தொடர்பில் நாங்கள் பார்க்குறதா வீட்டுக்கு வரதா தெரிவித்து உள்ள மோசடிகளை திருடி செல்றாங்க, ஒரு பெண் வராங்கன்னு சொல்லி தான் இது இருந்தது. இவ்வாறான சம்பவங்கள் உண்மைக்கும் இடம்பெற்று அது தொடர்பில் மோசடிகள் ஏதாவது நடந்திருந்தா, கொள்ளை சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா உண்மையிலேயுமே அது தொடர்பில் போலீஸ்ல அறிக்கை இடப்பட்டிருக்கும், முறைப்பாடுகள் வந்திருக்கும், அது போன்ற செய்திகளும் வெளியாகி இருக்கும். கண்டிப்பா செய்திகள் வெளியாகி இருக்கும். அப்ப நாங்க இது தொடர்பில் சரியா தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களோட போலீஸ் ஊடக பிரிவுடன் தொடர்பு கொண்டு தான் நாங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பில் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வாறான அதாவது மோசடிகள் இடம்பெறுவது உண்மைதான், ஆனால் இந்த குறித்த விடயம் தொடர்பில் அவர்களுக்கு இதுவரை எந்த விதமான முறைப்பாடுகளோ அல்லது சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எந்த வித முறைப்பாடுகளோ வரவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் லிட்ரோ கேஸுக்கும் இது தொடர்பில் கேட்டபோது அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயமும், அவங்களோட பேர் பயன்படுத்தி எதுவும் களநிலை அதாவது ஃபீல்டு ஒர்க்ஸ் யாரும் போகலை அப்படின்னும், அவங்களோட பேரை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் அவங்க எந்தவித பொறுப்புகளையும் ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நாங்கள் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் சொல்லியிருக்கேன், நான் திரும்பியும் சொல்கிறேன் சரண்யா, இதில் குறிப்பிட்டிருக்கிறது அவதானமாக இருக்கணுன்ற விஷயம்தான். ஆனால் இதுவரை இதில் குறிப்பிட்டிருந்த ஒரு பெண் மோசடிகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. இது மாதிரி விடயங்கள் நடக்காமையும் இல்லை. வீடுகளுக்கு நாங்கள் இதை விற்கிறோம் அதை விற்கிறோம் இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இருந்தாலும் நீங்கள் அது தொடர்பில் ரொம்ப அவதானமாக இருக்கணும். இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் இருந்தாலும் அதுல குறிப்பிட்டிருக்க விடயங்கள் உண்மையாகவே அந்த மாதிரி விடயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுது. மோசடி பேர்வழிகள் சில சூட்சுமமான முறைகளை கையாளுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுப்பாங்க, இந்த 1 ஹவருக்குள்ள நீங்க பே பண்ணுங்க, இன்னைக்கு மட்டும் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லக்குள்ள நீங்க தான் கவனமா இருக்கணும். சோ எந்த ஒரு பிராண்டோ எந்த ஒரு நிறுவனமோ அப்படி அவங்களுக்கான அவசரம் இல்லை. இப்ப இன்னைக்கு இந்த பொருளை விற்கணும் சொல்லி அவங்களுக்கான அவசரம் இல்லை. அப்படி அவங்க அவங்களோட உத்தியோகபூர்வ இணையதளங்கள்ல அதே மாதிரி பெரிய விளம்பரங்களை கூட அவங்க செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆகவே இந்த தெரியாத நாமத்துல இல்லாட்டி தெரிஞ்ச நாமத்துல இந்த மாதிரி மோசடிகள் இடம்பெற தொடர்பு நம்ம தான் அவதானமா இருக்கணும். அதோட சரண்யா, இது இந்த வாரம் நடைபெற்ற சில சம்பவங்கள் தொடர்பில் சிலவற்றின் அறிக்கையிடல் தான் நாங்கள் இப்போ வழங்கியிருக்கோம். இது இன்னும் பல தகவல்கள் எம்முடைய ஃபேக்ட் ரிசர்ச் ஸ்ரீலங்கா அப்படின்ற இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா முழுமையான அறிக்கையிடல்கள் நாங்கள் இப்போ தெரிவித்ததிட முழுமையான அறிக்கையிடல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இது அதாவது போயிட்டு வாசிச்சுட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா எங்களோட யூடியூப் தளத்துக்கு நீங்கள் செல்லலாம். யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த குறிப்பிட்ட அனைத்து விடயங்கள்
விடயங்களும் வீடியோ வடிவத்திலும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. என்ன சரண்யா? மற்றது அதே மாதிரி சுச்சி டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள்லையும் எங்களுடைய வீடியோக்கள் வந்து காணப்படுது. அதையும் வந்து நீங்கள் பார்வையிடலாம். அது போன்ற சரண்யா, இது மாதிரி விஷயங்கள், இது மாதிரி கிளைம்ஸ் உங்களோட மொபைலுக்கு, உங்களோட ஃபேஸ்புக் மெசேஜஸ்க்கு, உங்களோட வால்லையும் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அது தொடர்பில் உண்மையை கண்டறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு அறிய தரலாம். அறிய தர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-1514-696 என்ற எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அது தொடர்பான கிளைம்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அறிய தரலாம். அது தொடர்பில் அதே நம்பரில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் எங்களுக்கு அந்த கிளைம்ஸை அனுப்பி வைக்கலாம். மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 077-1514-696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். ஆகவே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரத்தில். வணக்கம். வணக்கம்.